எங்கள் அப்பா என்ன சாதாரணல? யாருண்ணே உங்கள் அப்பா? பெரிய கோடீஸ்வரரா? இந்த உலகத்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் போனால் உனக்கு சொத்தை வளர்க்கும். எனக்கு என்னண்ணே ஒரே ஒரு ஓட்டு வீடு தானே இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லைண்ணே. 5 லட்சம் வச்சுருப்பியா? இந்த உலகத்திலேயே 13 தடவை இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து தப்புச்ச பெரிய கோடீஸ்வரன் குடும்பம் யாருன்னா நான் தான். என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர? பெரிய கோடீஸ்வரனா வீட்டில் இருக்க வேண்டியதானே, தங்கத்தில் சாப்பிட்டுக்கிட்டு. எவ்வளோ பெரிய கேலியை கட்டிட்டு புளியமுத்து பிறக்கிற மாதிரி உட்காந்துருக்கேன் பாரு. அந்த அக்கா உருண்டு உருண்டு சிரிச்சேன்னு நக்கல் பண்ணுதுன்னு. அக்கா எந்திரிச்சு சிரிச்சிட்டு படுத்தாய். நான் வளர்த்த சீதை எந்திரி, சுச்சு சுச்சு எந்திரிங்க, சிரிச்சிட்டு படுப்பியெல்லாம். இந்த பாயை சுட்டிச்சுவார், திரும்பி பார்க்காம போத்தாய். ஆமாம், இந்த பின்னாடி வருது, அந்த குட்டியை கூட்டிகிட்டு போ. அவன் பாரு எத்த தண்ணி போறிய சுட்டிட்டு போறான்ட்டு. மிஸ்டர் லகுடு, என்ன பிடிச்சிருக்கிறிய? எந்திரிச்சுட்டாங்கண்ணே. எங்க அப்பா பேரு சொல்லுண்ணே சொல்லுண்ணே. அப்பா 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 பேரு நம்பிராஜன். நம்பிராஜன் தானே? இப்போ அதுக்கு என்ன? கடல் என்ன? நம்பிராஜன் பில்டப்பெல்லாம் கொடுக்குற ஒன்றுமே இல்லைண்ணே. மொத்தத்தில் வீட்டில் ஒன்றுமே இல்லைடா. அழுகாம சொல்லுண்ணே. இருந்ததே 7 குடிசை. அதில் எங்கள் அப்பா ரோட்டில் குடிச்சிட்டு போனவனை போய் நோத்தான்னு சொன்னாரான். ஆஹா, செய்தி வீடியோ குடிச்சு கூரையில் போட்டு போயிட்டேன். 3 குடிசை எரிஞ்சு சாம்பலாக போச்சு. இப்போ எங்கள் அப்பாவே மவுண்ட் ரோட்டில் படுத்து கிடக்காது. அப்போ குடிசைக்கு என்னென்ன பண்ணுவிய? மைத்தை பிடுங்குவேன். ஆனால் எங்கள் அப்பா மாதிரி என்னை 10 மாதம் சுமந்து ஈயரும்பு கடிக்காம என்னை ஊட்டி வளர்த்த எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா. இந்த பெட்டிக்காரி மெட்ராஸா இருப்பானோ? எஸ் ப்ரோ. எந்த ஏரியா மெட்ராஸில்? குவாம்பேட்டை. நான் குரம்பேட்டை, நண்டார்பேட்டை. உள்ள ஒருத்தர் கிடக்காண்டா தேனாம்பேட்டை, சுடுகாட்டு, மருதமணி. அண்ணனுக்கு என்னன்னாச்சு? முடிஞ்சு அவ்வளோதான். வந்து ரோபாவை நடிச்சு உள்ள ரோபாவே கிடக்காங்க. வயிற்றால போயிட்டு இப்படி படுத்துருக்கானடா அரசு. இப்படி படுத்துட்டேன், நீட்டி நிமிர்ந்துட்டேன். 7 ஆம்பளை குழந்தை எங்க அப்பாவுக்கும் எங்க ஆத்தாவுக்கும். வேற வேலையே இல்லை உங்கள் அப்பனுக்கு ஆத்தாளுக்கும். 7 பிள்ளைய பெக்கிறதே வேலை. வதக்குன்னு பெற்றிருக்கான் பாரு. இல்லை, புச்சுக்குன்னு பார்த்தேன். ஆனா 8வது ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு மறுபடியும் வேற முயற்சி பண்ணானா? அடே ஊருச்சனம் சிரிக்காம நீ ஏன்டா சிரிக்கிற? போடா. எனக்கு சிரிப்பு வருது. குண்டு மண்டை அந்த அக்கா 7வது ஒரு பெண் குழந்தை வேணும்னு எர்ணாகுளம் ஜோசியர் வீராசாமி சொல்லியிருக்கார். என்னன்னு சொன்னாரு? நம்பிராஜன், உங்களுக்கு 7 ஆண் வாரிசு இருக்கு. சரி. 7ஆம் இடத்துல சுக்கிரனும் 8ஆம் இடத்துல ராகுவும் இடம் பெயர்றாங்க. அப்படி 7 குழந்தை ஆம்பளை பிள்ளையா இருந்தா உங்களை ஆடி 3ஆம் தேதிக்குள்ள அடிச்சிருன்னு சொல்லியிருக்கேன். ஆஹா, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாத்தே உங்க உசுறு தப்புன்னு சொன்னதுனால எங்க அப்பா எங்க அம்மா நங்கே மோகினிய போய் நோண்டுனாரா? ஏண்டா அது என்ன பழங்கலங்கா? எங்க ஆத்தா அடமலையில சடைய முடிஞ்சு படுத்து கிடந்த பொம்பளைய எங்க அப்பா குளிர் தாங்காம பொம்பளை பிள்ளைய ரெடி பண்ணும்னு போய் எங்க ஆத்தாவை கட்டவரில் பிடிச்சி உரி இருக்கேன். அப்படி கிடையாது, மொக்கு 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 மொக்கு. ஆஹா, எங்க ஆத்தா வேறு மோகினி இல்ல. மோகினா சுடுகாட்டில் இருந்தாங்களானே? இல்ல, கொடை உடைச்சு நீர்மலை எடுத்துச்சு. மோக்கு மோக்குன்னு உரி இருக்கேன். சரி. அப்ப எங்க ஆத்தா சொல்லியிருக்கு, 7 உள்ள வந்து கருப்பை போய் சுரியும் கிடக்கு, இனிமேலும் நான் பலூன் பை கூட வைக்க முடியாது, வெளியே போறியா? எங்கள் அப்பாவை கேட்டிருக்கு, வெளியே போறியா? உலக்கையை எடுத்துட்டு இப்படி சுற்றிக்கிட்டு வெதரில் அடிக்கவான் இருக்கு.
ஆஹா. ஆனால் எங்கள் அப்பன் சுதாரிச்ச வீரன். ஆ. ஒரு சொல் வாசைய எங்கள் அப்பன் சரிண்ணே. உலக்க ஆ. உலக்க உம்மா இங்கே இருந்தா தானடி என்னை அடிப்ப ஆ. அப்படின்னு எங்கள் அப்பா அந்த உலக்கைய சரிண்ணே. சத்து குறைபாடு எங்கள் அப்பாவுக்கு. ஆஹா. ஒன்றும் உலக்கையே அப்படி சோல்டரில் தோள்பட்டையில் வச்சு இப்படி ஓடி இருக்கணும். ஆமாம், 6 பிள்ளைய பார்த்தா சத்து குறைபாடு ஏற்படும் தானே. இல்லைன்னா உலக்கையை இப்படி இழுத்துட்டு ஓடி இருக்கணும். ஆமாண்ணே. எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டேன் சுதாரிச்சு, ம். உலக்கையை இப்படி பிடிச்சிக்கிட்டே சரி. இப்படி ஓடி இருக்கேன். ஆ. எதிர்த்த வீட்டுக்காரன் வீடு கட்டுறதுக்கு வானம் தோண்டி போட்டதை எங்கள் அப்பா பார்க்கல. சரிண்ணே. என்னண்ணே ஆச்சு? வானம் தோண்டி போட்டிருக்கியா? எங்கள் அப்பா உலக்க இப்படி போச்சா? அல்ல அப்பாவுக்கு கொட்டை போச்சா? என்ன அப்பாவுக்கு ஆயில் பண்ணுறது அப்படியாலே? நேற்று தான் டாக்டர் வந்து கலம்பு போட்டு போனேன். இப்போ எங்கள் அப்பா தூங்கும் போது கூட ஃபேனுக்குன்னு போட்டு விட்டியாலேண்ணே? எரிச்சல் இருக்கு. நேற்று கொசு கடிக்குன்னு சொன்னார். கொசுவத்தியை உள்ள பற்ற வச்சுட்டியா? வச்சாலும் செய்வானே. போடா கேவல போல. ஐயா இதில் 300 ரூபாய்க்கு பிள்ளை கிடக்குமாயா? நல்ல பிள்ளை ஒரு 300 ரூபாய்க்கு 370 ரூபா அந்த அந்த பிள்ளை. என் காதலி வந்து விட்டால் நாங்கள் காவலுக்கு போனோம். ஏன்னா ஏற்கனவே நாரதர் மூளையில் சாத்தி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கேன். அந்த ஆள் இருந்தால் இப்படியே திருச்சியில் பஸ்ஸு கிடைக்காம திருவாங்க ஒரு மதுரைக்கு. ஏதோ கிரகங்க இந்த ஊரை ஏமாத்துறது நம்ம. நாரதர் அந்த அக்கா இன்னும் உருண்டு உருண்டு சிரிக்குதுன்னு யாரும் தெரியல. ஏக்கா உள்ள வந்து ஒரு பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றிட்டு போவா. நரசு உள்ள இருக்காங்கப்பா. கண்ணே ஏன் நந்தவனத்தில் கொஞ்சம் விளையாட ரஞ்சிதமே வாடி ரம்மியமாக மகப்பாடமே வாடி அளவு ரஞ்சிதமே வாடி நந்தவனத்தில் கொஞ்சம் விளையாட. ஒளிப்பானுக்கு என்னடா மாமா எப்பயுமே கூட ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டே தெரிவிங்க. இன்னைக்கு அந்த பிள்ளை இல்லை. அது பிரசவத்துக்கு போயிருக்கு. பிள்ளை தலை சுற்றி பறந்துருச்சு. ஐயோ வாவே என்ன அவ்வளோதான். என்ன 2 மணி நேரம் தான். அண்ணே அப்பாவுக்கு உலக்கையில் அடிச்சு குழந்தை பிறந்துருச்சா? எருமை அப்பா என் ஓப்படியாவுக்கு பேசாம இரு. எங்கள் அப்பாவுக்கு எப்படா பிறக்கும்? அவருக்கு வீங்கி கிடக்கிறா. என்னதுங்க சரியான இது தூக்குண்டு. அதெல்லாம் தெரியாம நீ சென்னையானே சரி பிரச்சனையானே. டூக்குண்டு டூக்குண்டு நம்ம காட்டுக்கு போ. அழகா இருக்கேன் ஆளு. டேய் நாடக மேடையில் பேக்கரியாடா? என்ன இவன் உள்ள வந்து பாரு என்னென்ன இருக்குன்னு. என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு அம்மா கூப்பிடமா நம்ம ஈர்வழி வைக்க போகணும். ஈர்பெண் காவல் வைக்க போகணும். எனக்கு தங்கச்சியை கூப்பிடுறேன். அம்மா எல்லா வசனோட நீ கேட்டது உண்மைதான். உன் தங்கச்சிக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சான்னு அண்ணன் கேட்டாரு. எதுக்கு தாயா வந்திருக்கேன்? போதுமான வெளிச்சம் இல்லாத காரணத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆளு தெரியாமல் அந்த மாதிரி எது சம்பவம் அந்த பையன் தான் கேட்க தெரியாம கேக்குறா. நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு நடந்துச்சானே கேக்குறதுக்கு அண்ணே உங்களுக்கு உங்க தங்கச்சிக்கு எங்க வச்சியா? ஏன் இங்க படுக்க தெரியாம தான் தேடிக்குது. உங்க தங்கச்சி இல்லப்பா, இது அவன் தங்கச்சி. எங்க வச்சியா? எங்க வச்சியா? அதான் சொல்றாரு. வெச்சுக்குள்ள இருக்கா? இந்த டான்ஸுக்காரி ஒட்டுமொத்தருக்கு ஒரு அளவு இல்லையா? உங்க தங்கச்சியை பத்தியெல்லாம் அது வாயை மூடிட்டு முதல்ல எல்லாரும் அண்ணே நாடகத்தை நடத்த விடு. நீ படுத்தா இவ இங்க அடிக்கிறாங்க. ஆமா வாய்ப்பு கிடைக்கல பயன்படுத்திக்க வேண்டியதான். சேராம சேர்ந்திருக்கோம் எல்லாரும். கூடாம கூட போறோம். ஏய் எல்லாம் இதே எண்ணத்துல தெரியுறீங்க. தரத்துல பிடிச்சவளுங்களா இங்க வாங்க. சரி மூட கலப்பாதீங்க பேசாம. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நான் இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேருக்கு அது மாதிரி என்ன வரவே கூடாது. அப்ப இருக்கவே கூடாது. அப்ப இருக்கு. இங்க வா. என்னத்தான் சொன்ன? அந்த பிள்ளை கையை எடுக்க சொல்லு. கையை விடுனே. கையை விட மாட்டேன். எதுக்கு? அதான் அடிச்சு விடுவேன்.
ராதா ஆ, கையை விடு. சொல்றேன் சோறு திங்கிற கைடா. இங்க நான் சொல்றதை கேட்குறியா இல்லையா இப்ப கேட்கிறேன். அப்படின்னு இல்லை. எனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் இந்த பிள்ளைய திரும்பி கூட பார்க்க கூடாது. உனக்கு எவ்வளவு தைரியம்? கையெடு. நான் திரும்பி பார்க்கல, நீ முன்னாடி வந்து என்னைய பார். நான் கேக்குறேன், தங்கச்சி நான் இருக்கேன், இந்த பிள்ளை இப்படி பண்ணலாமா நீங்க? என்ன பண்ணாதீங்க, உங்க தங்கச்சியை பண்ணுங்க. ஆனா 2 பேரும் சிமெண்ட் மூடையும் ஒரே அண்ணே சொல்ல விடுனே. ஏத்தா. தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தானே அண்ணன் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆமா. எந்த ஊர்லயா தங்கச்சி இருக்கும்போது அண்ணன் கல்யாணம் பண்ணுவானா? அதுக்கு முன்னாடி எல்லா அப்படி கல்யாணம் பண்ணா அறிவு கட்ட வேணும் அர்த்தம். நீ அறிவாளி தானே? எனக்கு மாப்பிள்ளை வர்ற வரைக்கும் நீ காத்துரு. என்னடி கல்யாணம் பண்ணதானே பண்ணக்கூடாது. இல்ல இந்த மாதிரி தொட்டு கூட ஆம்பளையே செவனேன்னு இருக்க, பொம்பளை நீ இப்படி பேச கூட பேசக்கூடாதான்னு பார்த்தா நான் சொல்லவே எவ்வளவு கூடாது. கண்ணியமா இருக்கேன். அண்ணே அந்த பிள்ளை தான் உன்னை தொடுது. நீ தூரமா போப்ல, நீ இங்கிட்டு வானே. கொஞ்சம் தொலைவுல போய் நில்லு. எதை சொன்னாலும் குத்தமா போ. என்னங்கடி இப்படி இருக்கிறீங்க? இடத்தை பார்க்கும் பொழுது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படின்னு இருக்கு? எனக்கு ரேசா எரிச்சலா இருக்கு. ஜெயப்ரி அப்படி 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 வாடா தங்கா. ஏன்டா அப்படி இருக்க? கிரீம் போட்டா சரியா. நான் இடத்தை வர்ணிக்க போறேன். மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் மரங்கட்டி பறவைகள் டக் டக் என்று ஓசையிடுவதும். ஏய், எவ்வளவு அழகா இருக்கு, கேட்கறதுக்கு எவ்வளவு ரம்மியமா இருக்கு. அவ போட்டோ எடுக்கிறாங்களா? போட்டோவில் நெருப்பு வச்சு கொடுத்தா. இங்க வா, நல்லா போட்டோ எடுக்கிறீங்க. இடத்தை நான் வர்ணிக்கிறேன். 2 பேரும் ஒருத்தர் தொடாமதே ஆடணும். நான் வந்தேன்னா இந்த பிள்ளை பக்கத்துலயே நீ போக கூடாது, இந்த பிள்ளை பக்கத்துல வரக்கூடாது. அப்ப உடனே தொடவா. எந்த அண்ணன் வந்தாலும் பொம்பளை பிள்ளை பக்கத்துல நிக்க கூடாது. வள்ளியம்மா, நீங்க கல்லாட்டம் ஆடுறிய தப்பு. தொட்டா தான் நான் வாசிப்பேன்ல, வாசிக்க மாட்டேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஓ பொட்டியை வேணா எடுத்துட்டு போப்பா புதுக்கோட்டைக்கு. ஏன்னா அவன் இந்த மாத்திரை போடல இன்னைக்கு. இந்த முன்னு மாத்திரை ஒண்ணு போடுவேன். என்ன மாத்திரம்? துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு, துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு, தோழி மணமாலை காதலி பரிசு, துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. இந்த பாட்டுக்கு 4 பாட்டுக்கு ஆடினா எனக்கு இப்படியே வந்துருமாடா. கொஞ்சம் மெதுவா பாடுத்தா. நீ வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி புடிச்சு இழுத்துக்கிச்சு வேற ஒண்ணும். அம்மா என்னது? பூச்சுலு. அண்ணே, நீங்க எவ்வளவு வேகமா ஆடுவீங்கன்னு பாக்குறதுக்காக பாடல. ஆனா இந்த பாட்டுக்கு எப்படி இல்ல துள்ளி துள்ளி விளையாட ஒரு தடவை துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு, தோழி மணமாலை ஐயோ அண்ணே ராதாலே உள்ள இல்லடா சோன. நீ வேற எறும்பு பறவையெல்லாம் வந்துருச்சு, ஒரே விரட்டு. ஆமாத்தா. இனிமே இந்த பாட்டை பாடலனே, உனக்கு உடம்பு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேனே. பறவையெல்லாம் வந்துருச்சு, ஒரே விரட்ட வரட்டும். ஆளோலம் 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 ஆண்டவன் போட்டிடும் ஊராளம். ஆளோலம் ஆளோலம்
நீ ஒரு பப்புன்னு உனக்கிட்ட நாடகத்து கொடுத்து உன்னைய கூட்டியா இருக்கா அவர் ஊருக்கு தலையில ஓட்ட எழுத்து அவளை சவக்க அண்ணகளா உங்களோட பொருள்லையா அதோட பாக்குறதுலையா அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா தயவு செய்து எங்க அண்ணனை எங்க அப்பா நம்பிராஜனுக்கு தகவல் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட சொல்லுங்க. நம்பிராஜனுக்கு தான் கொட்டை போச்சாமா, கொட்டை போச்சா. அண்ணன் என்ன சொல்ற வரதான் தாவம் கொட்டையில அடிபட்டுருச்சு. அந்த பையன் அந்த பையனா இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. டாக்டர் ஸ்கேன் எடுத்து வச்சிருக்கேன் வா. உலக்கே தூக்கிட்டு போகும்போது நீ என்னன்னே வேப்ப கொட்டைகிற, அந்த பிள்ளை தாவம் கொட்டைகிறா, அந்த பையன் அது இல்லைங்கிறாப்புல. என்னதான் பிரச்சனை? அம்மா அது இல்லம்மா, அப்பா உலக்கைய தூக்கிட்டு ஓடி இருக்காரு நம்பிராஜ். வானம் தொட்டி வச்சிருக்காங்க, அதுல பட்டு போச்சு. இதுல யாருடா பப்புனு? இப்ப நம்ம எல்லாருமே கோடை இடி மூலங்கு கொட்டு மேல கேட்கும் உடவொலிக்கு நம்பி நடப்பாடு வேலிமலைச்சாரல் உன்னைய வச்சுக்கிட்டு நாங்க இப்படி ஆடின வாக்கள் நின்றுட்டாப்ல. இது இப்பத்தே உனக்கு தெரியுமா? ஆபரேஷன் பண்ணிட்டாப்ல. உள்ள ஒருத்தி அப்படித்தான் படுத்து கிடக்கேன். வேலிமலை சாறு தவ முனிவர்கள் வரக்கூடிய இடம். ஆமா, அப்படி யாராவது வந்தார்களே ஆனால் வேலியை வெட்டி அடைச்சிருவா. ஏன் முள்ள வெட்டி ஆளை போட்டு அடைங்களே? இல்ல ஏதாவது ஐயோ, அந்த கொடுமைதான் நடந்துகிட்டு இருக்குன்னே நம்ம வீட்டுல. அப்ப இந்த சாமியார் வரட்டும். வாழ்ற வீட்டுல முள்ள வெட்டி அடைக்கிறாங்கன்னு அந்த பிரச்சனை அப்படியே இருக்கட்டும். மரியாதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க. உனக்கு அதிரசம், இந்த பிள்ளைக்கு முறுக்கா. எதுக்கு எதுக்கு அதிரசம் வாங்க சொன்னீங்க? அது எனக்கு பிடிக்காது. எனக்கு பால்கோவா தான் பிடிக்கும், வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு கொழுக்கட்டை தான் பிடிக்கும், வாங்கிட்டு வந்தாங்க. உன் பல்ல பார்க்கும் போது எனக்கு அப்படியே எரிச்சலத்தை வருது எனக்கு. எல்லாரும் போலாமா? வாயை நல்லா வையினே. எல்லாம் 3 பேர் மாசமா இருக்கு பொம்பளை முழிச்சிட்டு போங்கத்தா. மாய ஒழுங்கா வையின்றல. கொரம் பெட்ட ராணி பெட்ட தென பெட்ட பட்ட ராப்பா